தமிழ் அறிவு 86 சேனல் அனைத்து தமிழ் உள்ளங்களையும் இனிதே வரவேற்கிறது. இவ்விடத்தில் போடும் முதல் வீடியோ நம்முடைய தமிழ் அறிவு 86 சேனல். சரி, இப்போ நம்ம பேச இருப்பது என்னவென்றால், அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனை பற்றி ஒரு விதமாக நக்கலாகவும் கேலியாகவும் பேசியிருக்கிறார் அண்ணன் சீமான். என்ன பேசியிருக்காருன்னா, 5 சீட்டு தருவாங்களோ 6 சீட்டு தருவாங்களோ, இல்லை நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்கோ அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் திருமாவளவனை பற்றி அவர் தப்பாக பேசியிருக்காரு. அண்ணனுக்கு ஒரு விஷயம் தெரில, நாலேஜியும் சரி அரசியலும் சரி அண்ணனுக்கு நிகராக வேறு எவராலும் யோசிக்கவே முடியாத அளவுக்கு தான் அண்ணன் செயல்படுறாரு. அப்படி இருக்கும்போது சீமான் அண்ணன் யோசிக்கிறதெல்லாம் பெரிய குழந்தைங்க யோசிக்கிறாங்க இல்லையா, அந்த லெவல் தான் சீமான் அண்ணன் யோசிப்பார். சரி, அதை விடுங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு களத்தில் யார் போராடுறாங்க, களத்தில் யார் நிற்கிறாங்க, கடைசி வரைக்கும் களத்தில் யார் நிற்க போகிறாங்க அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சு போச்சுன்னா, அண்ணன் மேதகு பிரபாகரன் நான் பார்த்தேன், போயிட்டு சந்தித்தேன், ஆமகரி சாப்பிட்டேன், மீன் போட்டாங்க, ஆமை ஓடு கீழே கடலில் நீந்தின்னு போனாங்க, என்னென்னவோ கதை விட்டாங்க. ஆனால் ஐயா வைகோ அப்பவே யோசனை பண்ணி சொன்னாருங்க. என்ன சொன்னாருன்னா, அவருக்கு கொடுத்ததே 7 செகண்ட் இல்லை 7 நிமிஷம். அந்த 7 நிமிஷத்தில் அவர் அண்ணன் மேதகு பிரபாகரை பார்த்ததே 2 நிமிஷம் தானா. இது ஃபோட்டோ எடுக்கவும் அவ்வளோ பண்ணல. இந்த ஃபோட்டோ வெட்டி ஒட்டி இதை மாஃபிங் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஐயா வைகோ அப்பயே சொல்லிட்டாரு. இது யாருக்கும் தெரில பெருசாக யாரும் எடுத்துக்கல. இப்போது டைரக்டர் யார் அவர் ராஜ்குமாரா, அவர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறாரு, அது எடிட்டிங்கை நான் தான் பண்ணி கொடுத்தேன், அது எல்லாமே பொய், அது எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு இப்போ சொல்லிட்டாரு. அரசியல் செய்ய வேண்டியது தான். எப்படி அரசியல் செய்யணும்னா, இந்த மாதிரி இளைஞர்களை ஏமாற்றி மக்களை தன்மையப்படுத்தி அவங்க கிட்டேருந்து காசு ஏமாற்றி இது மாதிரிலாம் பண்ண வேண்டியதே இல்லை. ஆனால் நீங்கள் முழுக்க நீங்கள் பண்ணிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈழத்தமிழ்களை இழிவுபடுத்திக்கிறீங்க. அப்போது அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி உலகளாவில் எத்தனையோ கோடி பணத்தை வாங்கி வச்சுருக்கிறீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது மோடிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. தந்தை பெரியாரை எதிர்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? அரசியலுக்கு சாதாரண பாமர மக்கள் உள்ளே நுழையும் போதே தலைவர்களை பற்றி ஓரளவுக்காவது தெரிஞ்சு தான் உள்ளே வருவாங்க. இல்லைன்னா யார் அந்தளவுக்குலாம் கண்ணு மூடித்தனமாக ஒருத்தர் அரசியல் பண்ணவே மாட்டாங்க. அதை மீறி அரசியல் பண்ணுறாங்கனாக்கா அவங்களால அரசியல் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் உள்ளே வந்தபோது எல்லா புத்தகத்தையும் படித்து எல்லா தலைவர்களை பற்றி தெரிஞ்சு எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கின்னு தான் நீங்கள் இந்த களத்துக்கே உள்ளே வந்திருக்கீங்க. இத்தனை வருஷமாக பெரியார் யாருன்னு தெரில, பெரியார் யாருன்னு உங்களுக்கு புரியல. ஆனால் இப்போ பிஜேபிகிட்ட காசு வாங்கின்னு எல்லாம் ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க. அது மக்கள் சொல்கிறாங்க ஏதோ பிழைப்போதம் பண்ணுறாரு, எல்லார்கிட்டையும் காசு வாங்கி அப்படின்னு. அது உங்கள் தனிப்பட்ட விஷயமா கூட இருக்கட்டும். ஆனால் பெரியாரை பற்றி எனக்கு அப்போ தெரில, இப்போ தான் பெரியாரை பற்றி எனக்கு தெரியுதுன்னாக்கா இது நம்புற மாதிரி இது இல்லை. ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நம்ம எதை சொல்லியும் ஏமாற்ற முடியாது. இது ஏன் சொல்ல வரேன்னா, மேதகு பிரபாகரன் அவர்கள் சினிமா நடிகரோ டைரக்டரோ யாரையுமே அவர் அவ்வளோ பண்ணுறதே கிடையாது. அவருக்கு அவர் இடம் கொடுக்குறதும் கிடையாது. ஏன்னா அவர் அங்கே கூத்தாடிக்கின்னு எகிரிக்கின்னு மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணாமல்லாம் அவர் இல்லை. அவரால் தான் எல்லா மக்களுமே அங்கே நிம்மதியாக வாழ்ந்தாங்க. சிங்களவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அவருக்கு எதிரியே யாருமே கிடையாது. அவரை அன்பாக வரவேற்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க தவிர. ஆனால் நீங்கள் ஒட்டிங்களே ஒரு கதை ஒன்று, ஆமாவோட திருப்பி போட்டு அதில் போட்டு மாதிரி போனாங்க, கப்பல் மாதிரி போனாங்கன்னு, அதெல்லாம் பொய்னா. இதை நீங்கள் உங்களுடைய அரசியல் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள்
நல்வழி நல்வழிப்படுத்துவதற்கான வழி இல்லை. உங்களுடைய அரசியல் வந்து உங்களுடைய லாபம், உங்களுடைய சுயநலம், உங்களுடைய குடும்பம் நலனுக்காக மட்டுமே இளைஞர்களை பயன்படுத்தி நீங்க அவங்கள வந்து வேறு ஒரு திசையில் திருப்புறீங்க. அது நல்லதுக்கு இல்ல. 2வது நீங்க பேசுறீங்க. அ க அ திராவிட கட்சிங்க கூட சேர்ந்துக்கின்னு இவங்கெல்லாம் வந்து சீட்டுக்காக எதிர்பார்க்குறாங்கன்னு. எங்க அண்ணன் உலக அளவிலான அரசியல பேசுற ஆளு. உலக அரசியலே பேசுற ஆளு. சரிங்களா? உங்கள மாரி பிஜேபிட்ட காசு வாங்கிக்கின்னு, இங்க அகைன்ஸ்ட் பார்ட்டிங்கிட்ட இந்த கட்சிய பத்தி தப்பா பேசுறேன், தப்பா பண்றேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்கின்னு அப்படி எங்க அண்ணன்லாம் அப்படி இல்ல. எழுச்சித்தமிழர் எப்படின்னா, மக்களுக்காக மட்டுமே களத்தில் நின்று இன்றைக்கு வரைக்கும் கல்யாணம் கூட பண்ணிக்காம, மக்கள் அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே அவரு சிறப்பா செயல்புரிஞ்சாரு. சரிங்களா? இந்த 4 சீட்டு, 5 சீட்டு அரசியலுக்கு வரணும், எங்க அண்ணன் வந்து நிக்கணும், சிஎம் ஆகணும் அப்படின்னு எங்க அண்ணன் நாங்கலாம் ஆசைப்படுறோம். எங்க அண்ணன் சிஎம்மா வரணும், அவர் அரசியல் வந்து அ அ அ நிக்கணும், சிஎம் ஆகணுன்ட்டு நாங்க எல்லாமே ஆசைப்படுறோம். ஆனா, உங்கள மாரி உள்ள ஒண்ணு வச்சுக்கின்னு, வெளிய ஒண்ணு வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் பேசல. யாரு? டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி. நீங்க ஒரு வார்டு மெம்பர் கவுன்சிலர் ஒரு வார்டு மெம்பர் கூட நீங்க கிடையாது யாரும். கவுன்சிலர் யாரும் கிடையாது உங்களுதுல. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது, எங்க அண்ணன் வந்து 8 சீட்டு நீங்க தருவாங்களோ, 10 சீட்டு தருவாங்களோன்னு சொல்லிட்டு இந்த கிண்டல் அடிக்கிறது, கேலி பண்றது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு போயிட்டு பெரியாரிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கள பெரியார் தப்பா பேசணும்னு சொல்லிட்டு உங்கள காரி துப்புறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட போய் பேசுங்க. 2வது பிஜேபி கிட்ட காசு வாங்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா? அத போய் சால்வ் பண்ணுங்க. 3வது உங்க கட்சியிலேயே உங்க தம்பிகள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க. என்ன புத்திமதி சொல்லுங்கன்னா, "நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் இது மாரி பண்ணது உண்ம தான். இனி அத செய்ய மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் பேசுங்க. அவங்ககிட்ட அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? அத வுட்டுட்டு, தான் வீட்ல இருக்கிற நிலைமையே சரியில்ல. அடுத்தவங்க வீட்டுக்கு ஓடாதீங்க. ஏன்னா, அது ரொம்ப பார்க்கறதுக்கு கேலியா இருக்குது. பெரியவங்க கிராமத்துல சொல்லுவாங்களே, அ "நம்மள்தே ஒழுங்கா பண்ண முடியல. அடுத்தவங்க போயிட்டு ஏன்டா?" அப்படி சொல்லுவாங்க. ஒரு 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 மாரி சொல்லுவாங்க. அதுக்கு வழி வகுக்காதீங்கண்ணா. அதே மாரி அருந்ததியர்கள வந்து வந்தியடிகள் சொல்றீங்களே, அவங்க வந்தியடிகள் கிடையாது. இந்த தமிழ்நாட்டின் ஒரு அங்கம் அவங்க. பூர்வக்குடி அவங்களும் ஒரு பூர்வக்குடி தான். அண்ணன் அண்ணன் பேசினாரு. நல்லா பேசினாரு. நாகை திருவள்ளுவர் அவர் பேரு அ அ விடுதலை புலி அவரு. நல்லா பேசினாரு. அண்ணன் நல்லா பேசினாரு. ம். ஃபர்ஸ்ட்டு அவரு கூப்பிட்டாரு பாருங்க. டிபேட் கூப்பிடுறாரு பாருங்க. அவர்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பேச ட்ரை பண்ணுங்க. அரசியல்னாக்க வந்து மீடியா ஒரு கேள்வி கேட்பாங்க தூரம் நின்னு. நீங்க ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க. சம்மந்தமே இல்லாம ஆன்சர் ஒண்ணு பண்ணுவீங்க பாருங்க. அந்த மாரி ஆன்சர்லாம் பண்ணாதீங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.